நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து வெந்தயக்கீரை வந்து நம்ம விதைச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம ஒரு 7 க்ரோ பேக்கில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 4 க்ரோ பேக்கில் உள்ளதை வந்து இந்த 4 க்ரோ பேக்கில் உள்ளதையும் வந்து நம்ம அடுத்த வெந்தயக்கீரை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து விட போகிறோம். ஸோ 21 டேஸ் கழிச்சு வந்து நம்ம வந்து இதை அறுவடை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விதைச்சி நம்ம 7 நாள் ஆச்சு. இந்த 7 நாள் நடந்த 3 க்ரோ பேக்கில் பண்ண அறுவடை தான் இதில் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து 7 நாள் ஆன மைக்ரோ கிரீனு. ஸோ இதில் வந்து இந்த 2 இலை விட்டு மேக்ஸிமம் 3 இலை வர்றதுக்குள்ளே, இல்லைனா 3 இலை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணுறது. இந்த மைக்ரோ கிரீனுக்கும் கீரைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, அந்த கீரை உள்ள சத்தை விட அந்த மைக்ரோ கிரீனில் வந்து சத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ கிரீனாக சாப்பிடும்போது வந்து நம்ம எடுத்துக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முடிஞ்சளவு இந்த வேர் பகுதியை எடுத்துகிட்டு இந்த தண்டு வரையும் நம்ம எடுத்து இதோட வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அதை வந்து நம்ம தோசை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நம்ம ஏதாவது சேலட் ரெடி பண்ணோம்னா சேலட் மேலே வந்து டெக்கரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மைக்ரோ கிரீன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம விதைச்சி கரெக்டாக 7 நாள் தான். இந்த பெரும்பாலும் இந்த மைக்ரோ கிரீனுக்கு வந்து நம்ம எதுவும் வந்து உரங்களும் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு தேவையான எல்லாமே இந்த விதைக்குலேருந்தே வந்து சத்து கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து இந்த கீரை வளர்க்குறது தான் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். மைக்ரோ கிரீனில் பெரும்பாலும் வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா பசுமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கீரை வளர்க்கும் போது தான் ஒவ்வொரு பூச்சியாக வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரோ பேக் இருந்தீங்கன்னா க்ரோ பேக்கில் இந்த மாதிரி வெந்தயத்தை விதைச்சி விட்டு ஒரு 7 டேஸில் வந்து நீங்கள் வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ சத்தாக கிடைக்கும். இன்னொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து 100 கிராமே வந்து உங்களுக்கு ₹200 ₹300 வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து வாங்கி நீங்கள் அதை போட்டிங்கனாலே இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.